குப்பைக்கு கூட வரி போட்டுட்டாங்க. இப்படி மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. உணவுப் பொருள் விலை, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. அதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரிச்சுமை. மக்கள் இன்றைக்கு வாழ்வதற்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கிலே வழங்கப்படும். தற்போது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை 2000 ரூபாய்க்கு மாதந்தோறும் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்கின்ற பெண்கள் அவர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்பணும். 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதுவும் அதிமுக ஆட்சியில் தான் தொடங்கணும். அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. இனிமேல் அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதுபோல தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படி படிச்சவர்களுக்கு 2000, +2 வரைக்கும் படிச்சவர்களுக்கு 1000 ரூபாய் தரப்படும். இன்றைக்கு ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுக்குறோம். அந்த அரிசி சில இடங்களில் தரக்குறைவாக போடுறாங்க. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடையில் மளிகை கடையில் எப்படி அற்புதமான அரிசி இருக்குதோ அதே போல அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அதோட விலையில்லா அரிசியோட விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். அதோட அம்மா இல்ல திட்டம், அம்மா இல்ல திட்டம் இன்னைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழையில் கட்டி கொடுக்கப்படும். அதாவது பட்டியலின மக்கள், அந்த மக்கள் அந்த குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு நிலமும் இல்லை வீடும் இல்லை. அப்படிப்பட்ட மக்களுக்கு, அந்த பட்டியலின மக்களுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதோட இன்றைய தினம் கட்டிட தொழில் ஈடுபட்டுக்கிட்டு